இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆண்டினுடைய 6 மாதங்களை கடந்து இந்த ஜூலை மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அருமையான ஒரு வாக்குத்தத்தமானது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை எந்தெந்தைக்கும் ஸ்தாபிப்பேன் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள், அவர் சொல்லுகிற காரியம், நான் அவர்களை நிலைப்படுத்துவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அது மாத்திரமல்ல அவர் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே அவர் கொடுக்கின்றவராக காணப்படுகின்றார். இது முதலாவது சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, நான் அவர்களை நிலைப்படுத்துவேன். நிலைப்படுத்துதல் என்றால் என்ன? ஒருவேளை பல்வேறு இடங்களில் நாம் அலைந்து திரிகிறோம். ஒரு இடத்திலே நிலையாக உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவதுதான் நிலைப்படுத்துகிற அனுபவம் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அப்ப நிலைப்படுத்தப்படுவதற்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார். தகப்பனாருடைய பிள்ளைகள் தகப்பனாரோடு அமருகின்ற அந்த இடத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார் என்பதை குறிப்பிடுகின்றார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உமது ஜனமாகிய இஸ்ரவேல் எந்தெந்தைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தினீர். பாருங்கள், உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தினீர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய தகப்பனாருடைய பிள்ளைகளாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துகிறார். இன்னும் சங்கீதம் 89:4 சொல்லப்படுகிறது, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், என்றென்றைக்கும் உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உன்னை நிலைப்படுத்துவேன். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிற போது 40 ஆண்டு காலமாக அவர்கள் சுற்றி நடந்து வருகின்றார்கள். ஆண்டவர் குறுகிய காலத்திலே செல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு அந்த ஜனங்களை 40 ஆண்டு காலம் கற்றுக் கொடுத்து அவர் சுற்றி வருகிறார். அவர்கள் நிலைநிற்க முடியாமல் செல்லுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு அங்கே நான் உங்களை நிலைநிறுத்துவேன், அங்கே நான் உங்களை நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு தம்முடைய ஜனங்களுக்கு அதை கொண்டு வந்தார் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. ஆக இந்த முதலாவது நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உங்களை அலைந்து திரிய விட மாட்டேன், நான் உங்களை நிலைநிற்க பண்ணுவேன், நிலைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன அந்த ரப்பர் பேண்டை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு சிறிய வட்டமாக அது காணப்படும். ஆனால் அந்த ரப்பர் பேண்டை வைத்து நாம் கட்டுவதற்கு அல்லது ஏதோ ஒரு பேக் பண்ணுவதற்கு அதை இழுக்கிற பொழுது அது நீட்சி அடைந்து பெரிய ஒரு வட்டமாக அது காணப்படுகிறது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்வது நீட்சி அடைதல். ஆக இரண்டாவது நான் சொல்லுகிறேன், நீட்சி பெற செய்தல் ஆண்டவருடைய திட்டமாக காணப்படுகிறது. இந்த மாதத்தில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நீட்சி அடைய செய்கின்றார். முதலாவது அவர் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது நான் அவர்களை நீட்சி அடைய செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இவ்வாறாக அங்கு குறிப்பிடுகின்றார். பாருங்கள், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், வர்த்திக்க பண்ணுவதுன்னா என்னது? இன்னும் அநேக ஜனங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, ஒரு பட்டணங்கள் என்பது அது குடியேற்றப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்கும். அவாந்தரமாய் காணப்படுகிற இடம், வனாந்தரமாய் காணப்படுகிற ஒரு இடமாக இருந்தாலும் கூட அந்த இடங்களும் கட்டப்படும் என்று சொல்லுகின்றார். அந்த இடங்களும் அங்கே புதுமையாக உருவாக்கப்படும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். நான் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும்
பெருகி வர்த்திக்கும்படி நான் பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் தருகிற அருமையான வாக்குத்தத்தமானது, நான் உங்களை நீட்சி அடைய செய்வேன். இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் வர்த்திக்க பண்ணப்படுவீர்கள். பொருளாதார குறைவுகள் இருக்கின்றீர்களா? அதிலிருந்து ஆண்டவர் உங்களை எடுத்து நிலைநிறுத்துவார், உங்களை வர்த்திக்க செய்வார். நாம் குறைபோடப்பட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் நிறைவை நோக்கி கடந்து செல்வது, அல்லது வர்த்திக்க பண்ணி பெருக்கத்தை நோக்கி கடந்து செல்வது, அல்லது சிறிய வட்டத்திலிருந்து நீட்சி அடைந்த ஒரு பெரிய வட்டமாக கடந்து செல்வதை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலே தருகிறார். எந்த குறைவுகளை வந்திருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு நீட்சியின் மாதம், இந்த மாதம் நீ வர்த்திக்க பண்ணும்படியாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதம். குழந்தை பாக்கியம் இல்லையா, திருமண காரியங்களா, என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரால் வர்த்திக்க பண்ண முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை பார், கடலின் மணலை பார் என்று சொல்லி அவர்களை அந்த அளவு நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இன்றளவும் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்திலே சொல்லுகிற வார்த்தை நீட்சி அடைய செய்தல், வர்த்திக்க பண்ணுவேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது நிலைத்திருக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஸ்தாபிக்கிறவராய் இருக்கின்றார். என்றென்றைக்கும் நிலைப்படுத்துகிறவராக நிலைத்திருக்கும் பரிசுத்த ஸ்தலம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த யூத ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். தாவீதினுடைய காலத்திலே ஆண்டவர், நீ எனக்கென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலையை கொடுத்து, ஆனால் நீ கட்ட முடியாது, உன் கற்ப பிறப்பு கட்டுவான் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதற்கான எல்லா பொருள்களையும் இந்த தாவீது சேகரித்து வைத்தான். ஆனால் சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். ஆண்டுடைய ஆலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டி முடித்து அந்த இடத்திலே அவன் ஜெபம் செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்திலே என் கண்கள் எப்பொழுதும் திறந்தவைகளும் என் செவிகள் எப்பொழுதும் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். என்னென்ன குறைவுகளோடு வந்தாலும் அதையெல்லாம் நான் இந்த ஆலயத்தை நிவர்த்தியாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்தார். காரணம் என்ன? இந்த யூத ஜனங்கள் உலகத்திலே எங்க இருந்தாலும் சரி, இந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர்கள் வருடத்திலே 3 முறை, இல்லை என்றால் வருடத்திலே 1 முறையாகிலும் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும். ஏனென்றால் அதை சார்ந்துதான் அவருடைய அந்த ஆராதனை முறைகள் அல்லது அவருடைய பலியிடுகிற காரியங்கள் அங்கே காணப்படும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நமக்கு சொல்லுவாங்க, ஊர்ல கோயில்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி. அவருடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒரு ஆலயத்தை சுற்றிலும் அந்த மக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, ஆலயத்தை சுற்றிலும் அந்த கிராமம் அமைந்திருக்கிற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆலயத்திற்கு என்ன பிரச்சனைகளோடு ஓடி வந்தாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நிலைத்திருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார். எசேக்கியேல் 47 பார்க்கிற பொழுது ஒரு ஆசீர்வாதம், அங்கே மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதம் 122:9 சொல்லுகிறார், கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை நீட்சி அடைய செய்வேன், நான் உன்னை நிலைத்திருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நான் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.